நான் வந்து 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி. இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன் இந்த அரிசியை. இது வந்து இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பால் ஊற்ற போகிறேன். மூணாவது பால் ஊற்றுறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஆறின பால் இப்போ சூடு பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் 3 டம்ளர் பால் ஊற்றி வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பில் எதுவுமே போட வேண்டாம். வெறும் அரிசி மட்டும் வச்சு நம்ம செய்கிறது. இதுவும் ஒரு வகையான பொங்கல் தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணி கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. நான் வந்து நல்லா கழுவிட்டு தான் இதை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இதை நம்ம அரிசியை போட்டுக்கலாம். எப்பவுமே பருப்பு போட்டு தான் நம்ம செய்வோம். இப்போ பருப்பு இல்லாமையும் செய்யலாம். அவசரத்துக்கு இந்த மாதிரியும் செய்யலாம். நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியும் பொங்கல் வச்சுக்கலாம். போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. டம்ளர் நான் வந்து இந்த 1 டம்ளர், இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கிற அரிசி. இது வந்து 200 கிராம் பிடிக்கும். இதிலேயே தான் நம்ம வந்து அளந்துக்கணும் வெல்லமெல்லாம். நீங்கள் டம்ளரோ கப்போ டீ டம்ளரோ எதில் வேணாலும் அளந்துக்கோங்க. அதே டம்ளர்லேயே நம்ம வெல்லமாக அளந்துக்கணும். அதே டம்ளர்லேயே தண்ணியும் நம்ம அளந்து ஊற்றிக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அளந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பச்சரிசி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 4 விசில் மட்டும் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்புலேயே டம்ளர்லேயே நான் வந்து 2 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கப்போ டம்ளர் எதாக இருந்தாலும் அதிலே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். எந்த பாகு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கு மட்டும்தான் செய்கிறேன். திக்காக கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை பார்க்கலாம். அரிசியை 4 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1.25 1.5 கூட போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டார்க்கான வெல்லமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கரைஞ்சிடணும். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இங்கே வருங்க மீடியமாக தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெள்ளையே இல்லாத மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு பச்சைக்கல் போடும். இவ்வளோ தான் போடணும். இதை வந்து நல்லா பொடி பண்ணி தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது, சாமிக்கு செய்யும்போது, பொங்கல் இந்த மாதிரி எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் 1 பிஞ்சு பச்சைக்கல் புறம் போட்டு கலக்கி விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நம்ம திராட்சை வந்து நெய்யில் வறுத்து போட வேண்டியதான். இப்போ ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து இந்த சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ண இந்த தேங்காயை போட்டுக்கலாம். இது தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும். நல்லா கொஞ்சம் சிகப்பாக வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதுலேயே நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 முந்திரி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி திராட்சையும் எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பொங்கலில் போட்ட வேண்டியது. இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு திராட்சை. இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த பொங்கலில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அருமையான ஒரு சக்கரை பொங்கல், பாரம்பரியமான சக்கரை பொங்கல். பருப்பு போடாமல் இப்படியே நம்ம பொங்கல்லாம் செய்யலாம். நல்லா இருக்குது. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு பொங்கல் குழம்பு தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு 5 காய் போட்டு 7 காய் போட்டு பருப்பெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 9 காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கிறேன் பொங்கலுக்கு. இது வந்து பச்சரிசியில் சாப்பாடு செஞ்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. நான் போட்டிருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பொங்கலுக்கு இல்லைனாலும் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் மற்ற டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான குழம்பு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ காய்கறி பார்த்திங்கன்னா நான் வந்து 9 காய் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு 50 கிராம் இருக்கும் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக பச்சை மொச்சை, ஒரு 100 கிராம் அவரைக்காய், 100 கிராம் கொஞ்சம் எச்சாவே இருக்குது, ஒரு சின்ன முள்ளங்கி, ஒரு முருங்கைக்காய், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம், சிகப்பு பூசணி, மஞ்சள் பூசணி அது கொஞ்சம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை. நான் வந்து 4 தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறேன். அது இல்லாமல் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய். இதை வந்து நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன். இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்க 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே 1 ஸ்பூன் வெந்தயம். 7 காய், 5 காய், 9 காய் எப்படி நம்மகிட்ட எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வெந்தயமே செவந்தோடனே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, இந்த தக்காளி இதை போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இவ்வளோதான் போடுறேன். பொங்கல் குழம்பு இது நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பருப்பு போட்டு பொங்கல் குழம்பு போட்டிருக்கேன். அது 7 காய் போட்டிருக்கேன். இது வந்து பருப்புலாம் போடாமல் இது வந்து 9 காய் போட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ இதோட நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த காயெல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்படி வதக்கிட்டு என் பேரை வதக்கிட்டு இருக்கிறேன். நான் காயெல்லாம் போட்டுட்ருக்கிறேன். எல்லா காயும் அப்படியே நான் கொட்டிடுறேன். இது கூடவே நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கிறேன். அதையும் நான் வந்து இதில் போட்டேன். நல்லா வதக்கி இது வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது மேலே பண்ணிட்டு அப்படி போட்டு மேலே போடணும். கழுத்து நிமிஷம் தான் பிடிச்சிக்கோ, சுடப்போகுது. இப்படி பிடிச்சி விட்டு தான் இப்படி வதக்கணும். இந்த பக்கம்
சுட்டுக்கியா? தோசை வாங்கணும். நீங்கள் வீட்டில் தோசையெல்லாம் சுடுவியாமா? அப்புறம் என்ன செய்வ? அப்புறம் என்ன செய்வ? தோசை சைஸ் பத்துதா உனக்கு? சரி, இப்படி வதக்கு. நீங்களோட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோ. துணியில் குளிச்சுக்கோ பக்கமாக. திருப்பி குளிச்சுக்கோ. மெது வதக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். இது கூட இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு மாதிரி நம்ம அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து இப்படியே கொஞ்சமாக மூடி வைங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். காய் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, இந்த மாதிரி இந்த அளவு புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஊற வச்சு சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். சீக்கிரமாக ஊறி கரைச்சிடலாம். இதை வந்து ஒரு குண்டால் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து ஒரு 4 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சம் மிக்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இது குழுக்குனிங்கனாக்கா, இப்படி குழுக்குனா வந்துடும். இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கூட வந்து ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு உரலில் வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கிறேன். மிக்சியில் அரைச்சா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி இடித்து போட்டோம்னாக்கா இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. இதையே வந்து இதிலே போட்டுக்கலாம். இப்படி பச்சையாக போடுறோமே, பச்சை வாசனை அடிக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்லா வெந்துச்சுனாக்கா வாசனையெல்லாம் போயிடும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் இல்லை, எப்படி நீங்கள் காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கூட வந்து நான் வந்து வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது வந்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சி போடும்போது நமக்கு நல்லா குழம்பு நல்லா திக்காக கிடைக்குது. இப்படி நல்லா கரைச்சிட்டு நம்ம காய் வெந்துட்டு இருக்குது பாருங்க, அதில் ஊற்றிடலாம். நல்லா அந்த வெங்காயத்தில் நல்லா பிணைஞ்சி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கை விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ காய் பாருங்கள், எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், எல்லா காயுமே நல்லா வெந்துடும். உப்பு காரம்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். நான் போட்டிருக்கிற அளவில் எங்களுக்கு இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. நல்லா கொதிச்சோடனே நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இப்போ இதில் வந்து பச்சை கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி,
குழம்பாயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அருமையான கூட்டுக்காய் குழம்பும் பருப்பே போடாத சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. ரெண்டுமே குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் ஈஸியாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.